தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சிறப்பான நிகழ்ச்சிகளை பொறுப்பாக வழங்கி வரும் தீபம் தொலைக்காட்சி வாயிலாக சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 26/1/2017 வியாழக்கிழமை, அதாவது மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் 13ஆம் தேதி மாலை 5:06 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசி பாக்கியவான்களுக்கு இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானால் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடியது அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். தெளிவு அப்படிங்கிற விஷயமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். தான் எடுத்த முடிவில் தெளிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே உறுதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதம் பிற்காலத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிடிவாதமெல்லாம் சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க பிடிவாதத்தை மற்றவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு முடவாதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒருவர் ஜெயிச்சு காமிச்சிட்டோம்னு வைங்களேன், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, வாழக்கூடிய வாழ்க்கை, சொல்லக்கூடிய சொல்லு எல்லாமே நீங்கள் சாதாரணமாக உளர்னா கூட அது தத்துவமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போன நேரங்களில் நீங்கள் எவ்வளவு தான் தத்துவமாக பேசினா கூட அது மற்றவர்களுக்கு பக்குவமாக படாதுங்க. பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கக்கூடிய பிடிவாதங்களில் நீங்கள் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி தோல்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. என்னையை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறத விட தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக சந்தித்தவங்களுக்கு தான் உலக அனுபவங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்விகளை அதிகமாக சந்தித்த மேசராசி பாக்கியவான்களாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்மையாலுமே மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமதானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கடந்த 2.5 வருஷங்களுக்கு மேலாக, அதாவது தொடர்ந்து தோல்விகளையும் அடுத்தடுத்த சோதனைகளையும், நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும், அதாவது கௌரவமாக வாழ நினச்ச உங்களுக்கு கலவரமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. யாருக்கு எது நல்லது பண்ணினாலும் அது உங்களுக்கு கெடுதலாகவே சேர்ந்துட்டு இருந்ததுங்க கடந்த காலங்களில். அதாவது நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணுறீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுக்கு கெடுதல்களும் கேவலமான பேச்சுக்களும் வந்துக்கிட்டு இருந்து அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி இருந்து இந்த மாதிரியான கஷ்டங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில், அதுவும் நட்பு வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமான வளர்ச்சியையும் நிச்சயமான மகிழ்ச்சியையும் நிதர்சனமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதாவது இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிதா வகையில், அதாவது அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் கடந்த காலங்களில் வில்லங்கம் இருந்தால் கூட அந்த வில்லங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைத்து விடை கிடைத்து வீடு தேடி நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். தேடி தேடி அலைஞ்ச அந்த செல்வ திரவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு தேடி நாடி வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பெயர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்களே பார்த்தாலும்
நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, கனவு கண்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெருமைகளும் எவ்வளவோ மிகப்பெரிய சாதனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சிக்கே உண்டான சிறப்பு. பொதுவாக கடந்த காலங்களில் மேச ராசிக்கு வந்து அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வந்து கஷ்டம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே அஷ்டம சனி வந்ததுன்னு வைங்களே, இருக்கிற கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய, அதாவது கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு அஷ்டம சனி இருந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு சில ராசிக்கு. ஆனால் மேச ராசிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லாமல் துரதிர்ஷ்டமான காலம்தான் இருந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாபெரும் கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியில் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால, நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி வரும் பொழுது இந்த சனி பகவான் மூலமாக அதிகபட்ச கடுமைகளும் அதிகபட்சமான சோதனைகளையும், அதாவது தகுதிக்கு மீறிய சோதனைகளையும் தகுதிக்கு மீறிய வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத அவமானங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய உண்மையான வாழ்வியலில் நேர்மையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வந்து யாருக்கு அவமானம் வந்தாலும், அதாவது வாழ்க்கையில் வந்து உண்மையான வாழ்க்கையில் ஒருவருக்கு அவமானம் வந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த மனுஷன் வந்து வெகுமானத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்ட உண்மை. அதனால் வந்து கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் அவமானத்தை சந்திச்சிருந்தாலும் அந்த அவமானம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அந்த அவமானங்களை எல்லாம் அடியோடு தகத்தெறிந்து வெகுமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தால் கூட 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது, அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வர்றதுனால கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய தன அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்ட மாதிரி உங்களுக்கே வந்து தடுமாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பணவரவு, உங்களுடைய மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய தனவரவுகளையும் பணவரவுகளையும் நன்மையான வகையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கடந்த காலங்களில் வந்து பிதாவை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் வாடி வதங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அதாவது கட்டிய மனைவியாக இருந்தால் கூட, அன்பாக பேச வேண்டிய மனைவி கூட ஆறுதல் இல்லாமல் பேசக்கூடிய அவலமான சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றிய உண்மையான உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய, அதாவது உங்களுடைய நல்ல உள்ளத்தை மெல்ல மெல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவத்தை மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்பு இந்த 9ஆம் இடத்திற்கே உண்டான சனி பகவானின் சிறப்பு. அதனால் இந்த மாதிரியான, அதாவது உங்களை பற்றி புரியாமல் இருக்கக்கூடிய, அதாவது எல்லை மீறிய தொல்லைகளை கொடுத்த பிள்ளைகள் மூலமாக கூட நல்லதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த சனி பயிற்சி மூலமாக நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் வந்து உங்களுடைய அங்கத்தில் தங்கம் போடலாம்னு முயற்சி பண்ணால் கூட அந்த தங்கத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை அடிக்கடி இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அடியோடு மாறி கண்டிப்பாக கிலோ கணக்கில் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு, கடந்த காலங்களில் அடமானம் வச்ச தங்க நகைகளை மீட்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான சொர்ணங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் வந்து கஷ்டம்னு கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்களே, அதாவது கஷ்டம் வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டம் கிடைக்குதே இல்லையோ, ஆறுதலுக்காகவாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாங்கிற எண்ணம் கடந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம்னா அங்கே 2 கொடுமை ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பழமொழியை வந்து அலங்கோலமான வகையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த பயிற்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுடைய மனசுக்கு ஆறுதல் மட்டும் இல்லை, அடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய தேர்தல்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் எல்லளவு கூட மனம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
பொதுவாகவே சனி பகவான் பார்வை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. சனி பகவானுடைய பார்வை அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக உங்களுடைய ஜெய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல், அந்த 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. சனி பகவான் வந்து தன்னுடைய ராசியே வந்து 3ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக எண்ணிய காரியம் ஈடேறுது அப்படிங்கிறது இல்லை, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத நன்மையான காரியங்களை அடுத்தடுத்த வகையில் தொடுத்து காட்டக்கூடிய அற்புதமான அமைப்பில் சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுது, பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு நல்லது பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில செய்தித்தாளில் நீங்கள் படிக்க நேரலாம். அதாவது எது எப்படி இருந்தாலும் என்னதான் பார்வை சரியில்லாமல் இருந்தால் கூட தன்னுடைய சொந்த வீட்டை சொந்த ராசியை சனி பகவான், அதாவது கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜெய லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய அந்த வீட்டை வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக, அதாவது கடந்த காலங்களில் வந்து கையில் பணம் வச்சுக்கிட்ட கூட ஒரு வீடு வாங்க முடியாமல் அல்லது ஒரு இடம் வாங்க முடியாமல் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கவலைப்பட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்வியை கண்ட உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதிக்கு மீறிய சுலபமான வகையில் லாபமான வீடு அமையும். அதாவது சகாயமான முறையில் நல்ல வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் பார்த்து வீடு வாங்கினால் கூட அதில் ஏதாவது ஒரு வாஸ்து குறை அல்லது மனையேடி சாஸ்திரப்படி குறைகள் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வீடு வந்து திடீர்னு நீங்கள் வீடு வாங்கினால் கூட அந்த வீடு வந்து அற்புதமாகவும் யோகமானதாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் அமையக்கூடிய வல்லமையோடு இந்த சனி பகவானுடைய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அற்புதமான அந்த பழமொழியை கடந்த காலங்களில் பேப்பரில் எழுதி பார்த்து அல்லது செய்தித்தாளில் வாசித்து பார்த்த நீங்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ப இப்போ வந்து உங்களுடைய வாழ்வியலில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக வரப்போகுது. பயப்பட வேண்டாங்க. பொதுவாகவே வந்து மேச ராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் துணிஞ்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால துணிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதான ஒரு சிறப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்னதான் துணிஞ்சு வாழ்ந்தாலும், அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு போனால் தான் அது ஆறு. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து கொஞ்சமாவது பணிஞ்சு அனுசரித்து வாழ்ந்தால் தான் உங்களுடைய துணிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு ஊர்ஜிதம் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க. அதனால் வந்து பெற்றவங்களை மதிக்கிறது, பெற்றவங்களை மதிக்காதவங்க மற்றவங்களையாவது மதிக்கணும், மற்றவங்களை மதிக்காதவங்க நல்ல புத்தகங்களையாவது வாசிக்கணும், நல்ல புத்தகங்களை வாசிக்காதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தத்துவங்களையாவது கையில் எடுத்துக்கணும். எதுவுமே எடுத்துக்க முடியாதவங்க தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்தகங்கள் சொல்லாத, மற்றவங்கள் சொல்லாத, பெற்றவங்கள் சொல்லாத ஒரு புது அத்தியாயத்தை நீங்கள் படைக்க முடியும். ஏன்னா அதற்கு உண்டான அதிகபட்சமான அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்காதுங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது தொடர்ந்து 3 தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத ஒரு ஆணவமான அதிகாரமான செல்வத்தை கொடுத்துட்டு போவாருங்க. ஒரு செல்வம் சேருதுன்னு வைங்களே, நிறைய பேருக்கு செல்வம் சேருது. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள்லேருந்து அடுத்து இறக்கத்தை சந்தித்து அந்த இறக்கத்தின் மூலமாக அந்த சொத்து அடமானம் வைக்கிறது அல்லது அந்த சொத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அப்படி கடன் வாங்கக்கூடிய அடமானம் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வர முடியாமல் அந்த சொத்து வந்து கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இதுவெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் அடமானம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதற்கெல்லாம் வந்து பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வாழ்க்கை, அதாவது உங்களுக்கு தட்டி கேட்க ஆளே இல்லாமல் இருந்தால் கூட உங்களை எந்த வகையிலும் வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டாத வகையில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பரிகாரமும் தர முடியாத ஒரு நன்மையான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து நீதிக்கு அதிபதி, அதாவது நீதிவான் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சனி பகவான் வந்து
9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் உண்மையான வகையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உலக அளவில் பேசப்படும்படியான நன்மைகளையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெரியவங்களை மதிக்கணும், அடுத்தவங்களை மதிக்கணும், அல்லது அவங்கள மதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, மதிக்கிற மாதிரியாவது நடிச்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டு அடுத்தவங்களுடைய மனம் நோகிற மாதிரி நடந்துக்க வேண்டாங்க இந்த 9ஆம் இடத்து சனியில். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அடுத்தவங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டது அப்படின்னா இந்த சனி பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்களே உதறி எறிஞ்சிட்டு நடுத்தருவில் நன்மையை அனுபவிக்க முடியாமல் நடுத்தருவில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய தகுதியும் இதே சனி பகவானுக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உண்மையோடும் உணர்வோடும் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த சனி பகவானுடைய காலத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பிதாவை மதிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் பிதாவு, நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத சூழ்நிலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா சொல்ல கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிறத அதாவது ஒரு நாகரிகமாக சொல்லக்கூடிய ஒரு தோரணையும் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான பேச்சுக்களை, அடுத்தவர்களுக்காக பேசக்கூடிய பேச்சுக்களை அறவே ஒழிச்சிட்டு, அதாவது உலகத்தில் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும், அதாவது நாயாக இருந்தாலும் நம்முடைய தாய் அப்படிங்கிற விஷயத்தை தத்துவத்தோடு எடுத்துக்கிட்டு உங்களுடைய பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மதிச்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி கண்டிப்பாக தத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னுடைய அப்பா சொல்கிறார், தன்னுடைய அம்மா சொல்கிறார், நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற வீராப்பு இல்லாமல் மனுஷனாக இருந்ததுன்னு வைங்களே, உலகத்தில் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சக்திக்கு பணிஞ்சு கொடுத்து தான் போகணுங்க, பணிஞ்சு தான் ஆகணும். அதாவது தவளையாக இருந்து தான் பாம்புக்கு பயப்படுது, பாம்பு பருந்துக்கு பயன்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தியும் இன்னொரு சக்திக்கு பயப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி பெற்றவங்களுக்கு நீங்கள் தலைவணங்கி போனீங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கை, அதாவது உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் ஓரளவு தலைவணங்கி வாழ்ந்து காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உலகமே, இந்த ஊரே உங்களை பெருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய, பெருமையாக பார்க்கக்கூடிய, அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மற்றவங்க முன்னாடி மற்றவங்க நம்மளை அகௌரவமாக பேசுகிறத விட நம்ம பெற்றவங்க கிட்ட பணிஞ்சு போனோம் அப்படின்னா இந்த உலகத்தில் மற்றவங்க முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக துணிஞ்சு வாழ முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிறைய நேரங்களில் முன்கோபத்தை கொடுப்பாருங்க, நிறைய நேரங்களில் அதாவது தடுமாற்றம் இல்லாத தெளிவும் கொடுப்பாரு, பிடிவாதத்தையும் கொடுப்பாரு, உறுதியும் கொடுப்பாருங்க. ஆனால் எவ்வளவு உறுதி இருந்தாலும் எவ்வளவு பிடிவாதம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டினா தான் உங்களுடைய பிடிவாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியான பிடிவாதமாகவும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு வைங்களே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போகும் பொழுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸ் பாயிண்டாக வரக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் மற்ற பரிகாரங்களுக்கு முன்னாடி பொதுவாகவே மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை எங்கே பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு துன்புறுத்தாமல் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வசதியோ வாய்ப்போ சூழ்நிலைகளோ இருந்ததுன்னு வைங்களே, அந்த ஆட்டுக்குட்டிக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதிர்ஷ்ட காலங்களை அதி அற்புதமான அதிர்ஷ்ட காலமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஜாதகத்துக்கு, யோகமே இல்லாத ஒரு ஜாதகத்துக்கு எந்த பரிகாரம் பண்ணியும் இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வர முடியாது, இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முடியாது, எந்த ஒரு வழிபாடும் இல்லாத ஒரு யோகத்தை உங்களுக்கு கொண்டு வராது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு தற்சமயம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இந்த 2.5 வருஷங்களுக்கு, அதாவது இந்த சனி பயிற்சி தொடர்ந்து வழங்குறதுனால இந்த அதிர்ஷ்டத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான இந்த ஆட்டுக்குட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் தடுமாற்றம் இல்லாத தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது மத கடவுளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுவும் செவ்வாயுடைய ஓரை வரக்கூடிய காலங்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான தெளிவோடு மலிவோடு உலகம் உங்களை பார்த்தால் கூட தெளிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
அல்ல அல்ல குறையாத அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு மேச ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த சனி பயிற்சி மூலமாக. அதனால் சனி பகவானை வந்து மேச ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான அற்புதமான அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலங்களில் சனி பகவானை வந்து சனி அப்படின்னு ஒரு மேலே சொல்லாமல் சனி பகவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற அதாவது ஒரு மரியாதையோடு அழைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வச்சுக்குங்க. உங்களுடைய வீடுகளில் வந்து பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணினால் கூட சனியனே அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவறுதலாக உபயோகப்படுத்தாமல் சந்தோஷமாக நீங்கள் சனி பகவானை வச்சுக்குங்க. அதே மாதிரி மேச ராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்டகரமான காலத்தை வந்து அற்புதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது எந்த வீடாக இருந்தாலும் ஒரு ரூமுக்கு வந்து 4 மூளை இருந்துக்கிட்டு இருக்கும், அதாவது 4 கார்னர் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த 4 மூளைகளுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஒரு வீட்டில் வந்து அந்த வீடு எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுறது அல்லது 4 மூளையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க. இந்த சனி பகவான் சுத்தமாக இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு மொத்தமான நல்ல பலனை வழங்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கே உண்டான சிறப்பு. அதனால் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய இல்லங்களை சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக இல்லத்தில் வந்து உங்களுக்கு என்னதான் அவசரகதியான வேலை இருந்தால் கூட உங்களுடைய அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை ஆடை ஆபரணங்களை வந்து அலங்கோலமாக போட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லலாங்க, அலங்கோலமாக போட்டிருந்தாலும் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் கூட எனக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை செஞ்சுதான் ஆவார். ஆனால் இந்த மாதிரியான சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது செஞ்சீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் மட்டுமல்ல, அதாவது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை சந்திக்க முடியும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், ஜாதகம் பார்த்தோம், ஜோசியர் சொன்னார், இந்த மாதிரி இருக்க சொன்னார், நான் அப்படியெல்லாம் இருக்கிறதில்ல, ஆனால் நான் நல்லாத்தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. நல்லாத்தான் இருக்க முடியும். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் யோகமுள்ள காலங்களில் அதிர்ஷ்டமுள்ள காலங்களில் நீங்கள் நல்ல முறையில் தான் இருக்க முடியும். அது வந்து கொடுத்த அதிர்ஷ்டத்தை கொடுத்த யோகத்தை வந்து யாரும் திருப்பி எடுக்க மாட்டாங்க, கடவுள் கூட திருப்பி எடுக்காது. அப்படி எடுத்தால் அது கடவுளே கிடையாது. அதனால் கொடுத்த யோகம் கொடுத்தது தான். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் அந்த யோகம் தொடர்ந்து பலிதமாகணும் அப்படின்னா அதற்கு அந்த யோகமுள்ள காலங்களில் சாஸ்திரம் சொன்ன சாஸ்தாங்கமான சில வழிகளையும் சில நெறிமுறைகளையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் உங்களுக்கு வந்து தீராத நோய் இருந்ததுனாலோ அல்லது எத்தனையோ மருத்துவரை சந்தித்து அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து அதாவது தீர்வு கிடைக்காத சூழ்நிலை இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய காலம் பயிற்சியாகக்கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சாதாரண மருத்துவரை சந்தித்தால் கூட ஒரு பெரிய மகத்துவம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாங்க. பெற்றவங்களை மதிக்கிறது, மற்றவங்களை மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது, காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து தகப்பனாக இருந்தார்னு வைங்களே, தகப்பன் வந்து தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறது, மனைவியாக இருந்தாங்கன்னு வைங்களே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரியான வகையில் செஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணினாலும் எந்த நேரத்தில் தான தர்மம் பண்ணினாலும் அந்த தான தர்மங்கள் நிச்சயமாக உங்களை தாத்பரியத்தோடு காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுஷ்டானம் பண்ணாமல் நம்ம பொதுவாக நம்ம பிரார்த்தனை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது அல்லது நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து ஏங்கி கிடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் தர முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்காமல் இருந்தால் கூட 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வந்து இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கடைப்பிடித்து தொடர்ந்து உங்களுடைய ஆயுள் முழுவதும் அற்புதமான அதிர்ஷ்டங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட விருப்பம். அதனால் வந்து மேசராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நிறைய பாக்கியவான்கள் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளும் வேதனைகளும் தாங்க முடியாமல் இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மனோநிலைக்கு போயிடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனோநிலைகளை சந்தித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வாழ வைக்கக்கூடிய தகுதியை
அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லளவு கூட கவலைப்படாமல் இனி வரக்கூடிய இந்த காலங்களில் ராகு காலம், யமகண்டம், அஷ்டம திதி, அமாவாசை திதி, ஆகாத திதி, தேய்பிறை திதி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காமல் எல்லா நேரமுமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் மகிழ்ச்சியோடும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் மொத்தமாக எல்லோருமே வளர்ச்சியோடும் வளம் பெறுவதற்குண்டான அற்புதமான அமைப்பை இந்த மேச ராசியை சேர்ந்த அத்துணை பாக்கியவான்களுக்கும் இந்த சனி பயிற்சி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.